அன்னைக்கு நாங்க குடும்பமா பண்ணை வீட்டுக்கு போயிருந்தோம். வீடு பின்னால மிகப்பெரிய தோட்டம். அந்த தோட்டம் முழுசும் பழ மரங்கள் தான். மரங்களை கூர்ந்து கவனிச்சு பார்த்தேன். மரங்களோட கிளைகள் பழங்களின் பாரத்தை தாங்க முடியாம வளைஞ்சிருந்துச்சு. அந்த தருணத்துல நான் ஒரு ஆழமான உண்மைய புரிஞ்சுக்கிட்டேன். மரக்கிளை புயலால் மட்டும் இல்ல, பழம் தரப்போகும் போதும் வளையுது. ஒருவேளை இன்னைக்கு நீங்க பாரமா உணரும் விஷயம் நாளைக்கு நீங்க ஒரு பெரிய நன்மைய பெறுவதற்கு காரணமா இருக்கலாம். இப்போ நீங்க வாழ்க்கையில எதிர்கொள்ளும் அழுத்தத்தை அழிவின் அறிகுறின்னு நினைச்சு வேதனைப்படாதீங்க. நாளைய நன்மைய பெறுவதற்கு உங்களை தயார்படுத்தும் காலம் அது. பழங்கள் பழுத்து குலுங்கும் போது அறுவடைக்கு முன்னால மரத்தின் கிளைகள் வளைவது மாதிரி நீங்க எதிர்கொள்ளும் கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு உங்களை தயார்படுத்துது. மனம் தளராதீங்க. நீங்க அனுபவிக்கும் வளைவு, அதாவது பாரம், உடைவதற்கு அறிகுறி இல்ல, எதிர்காலத்துல உங்களுக்கு கிடைக்க இருக்கும் நன்மைக்கு அறிகுறி ஆகும். பாரத்தை கண்டு சோதனைக்குள்ள விழுந்துராதீங்க. கர்த்தர் நீங்க கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு ஒரு உன்னதமான நிலைக்கு உங்களை தயார்படுத்துறாருன்னு புரிஞ்சுக்கோங்க. வேதாகமம் சொல்றத கேளுங்க. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு அவர் கைக்குள்ள அடங்கி இருங்க. நம்பிக்கையோட இருங்க. சீக்கிரமா அவர் உங்களுக்காக தயாரிச்சு வச்சிருக்கிற அறுவடைய பார்ப்பீங்க. ஏன்னா அவருடைய கரங்கள்ல உங்க வளைவு எப்பவும் ஆசீர்வாதத்துக்கு மட்டுமே வழிவகுக்கும். பழங்களை தாங்கி நிற்கும் வளைஞ்ச கிளைகளை பார்க்கும் போதெல்லாம் இந்த உண்மைய நினைச்சுக்கோங்க. கஷ்டத்திலையும் உங்க வாய் புன்னகைக்கும், உங்க மனசு குளிரும்.